அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷ்யா ஸ்டப்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொச்சினில் உள்ள லூலு மால் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து நான் விசிட் பண்ண பிளேஸு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பாருங்கள், டோன்ட் ஸ்கிப். அண்டு பார்த்திங்கன்னா, எர்ணாகுளம் சவுத் ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோக்கு வந்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் அங்கே தான் வந்து ரூம் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் எர்ணாகுளம் சவுத் ஸ்டேஷனில். ஸோ சவுத்து நார்த்துன்னு ரெண்டு இருக்குது. ஸோ நாங்கள் சவுத் ஸ்டேஷனில் வந்து நாங்கள் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்தே வந்தாச்சு. ஸோ நடந்து வந்து தான் வந்து மெட்ரோக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்து இங்கே பக்கம் பக்கமாக இருந்தது. ஸோ ஒரு வழியாக வந்து மெட்ரோவுக்கு வந்தாச்சு. நான் வந்து செகண்ட் டைம் வந்து மெட்ரோ வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு மெட்ரோ வந்து சுத்தர பிடிக்காது, தலைவலி வந்துடும் அதில் போனாவே. அது என்னன்னே தெரியல. ஸோ மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 30 ஸ்டாப் இருக்கும் ஐ திங்க். ஸோ நான் மறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் ஆப்போசிட்டில் நிற்கிறதுக்கு இந்த சைடு வந்து நின்றுட்டோம். அப்புறம் ஒரு லேடி அங்கே நின்னாங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஸோ அகைன் அடுத்த இதில் போய் நின்றுக்கிட்டாச்சு. ஸோ வந்து இந்த கொச்சினில் உள்ள லூலு மால் பார்த்திங்கன்னா எடப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ எடப்பள்ளிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ மெட்ரோவில் வந்து எடப்பள்ளிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes 10 minutes தான். மெட்ரோவில் போகிறதுனால ரொம்பவே சீக்கிரமாக கொண்டுட்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ எனக்கு மெட்ரோனாலே தலை சுத்த ஆரம்பிச்சிடும் பயங்கரமாகவே. எனக்கு இதில் ரெட் லைனு அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்களா, அதெல்லாம் எனக்கு கண்டுபிடிக்கவே தெரியாது. இதில் ரொம்ப நாளாச்சு. நான் ஃபைனலாக யூஏயில் இருக்கும் போது போனது. அதுக்கு இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் 10 நிமிஷத்துலேயே வந்து எடப்பள்ளி வந்து போயாச்சு. கீழே பார்த்திங்கன்னா லூலு மால் பார்க்கிங்கு அதெல்லாம் வந்து, அதாவது ட்ரெயினில் போகிறவங்களுக்கு இந்த ரூட்டு, காரு 2 வீலர் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு வந்து வேறு ரூட் போல். ஆக்சுவலி வந்து சூப்பராக வந்து செட் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ ரயில் வந்து டேரெக்டாக வந்து லூலு மால்குள்ளே வந்து உள்ளக்கே வந்து விடுற மாதிரி அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. அந்த மெட்ரோ ரயில்லேருந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த இறங்கி போகிற வழி தான் இது. போகிற இதில் வந்து 2-3 ஷாப் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இதுதான் வந்து லுலு என்ட்ரி. உள்ளக்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூப்பராக இருந்தது. அதாவது வந்து நம்ம மெட்ரோ இதில் எப்படி போவோமோ அதே மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கு நிறையாவே இருக்குது. நாங்கள் இந்த வேலை தான் வந்து இன்றைக்கி நாங்கள் போயிருக்கோம். அண்டு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு வழியாக போயிட்டே இருக்கோம். ஸோ என்ட்ரானதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. கேரளாலே பார்த்திங்கன்னா நிறைய லுலு மால் இருக்குது. இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மால். ஃபஸ்ட்டு வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மால். ஆனால் இதுவே எனக்கு ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. திருவனந்தபுரத்தில் உள்ளதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஒரு இதுக்குமே வந்து இங்கே ஒரு மேப் மாதிரி வச்சுருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது, எப்படி இப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இதை பார்த்துட்டு போனாலுமே நமக்கு ரொம்ப தலையை சுற்றிடும். ஏன்னா அவ்வளோ பெரிய மால் இது. சொல்லப்போனால் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய மால் பார்க்குது. ஏன்னா யூஏலாம் கூட இவ்வளோ பெருசாக எனக்கு தெரியல. இது என்னமோ எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்ச மாதிரிச்சு. ஸோ செகண்ட் ஃப்ளோருக்குள்ள மேப்பு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் எடுக்கலை. சுற்றி அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது உள்ள. அதாவது சுற்றி ஒரே கடையில் வர்ற மாதிரியே இருந்தது. இந்த சைடும் கடையாக இருக்குது, இந்த சைடும் கடையாக இருக்குது. எதை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு தெரில. ஜென்ரலாகவே இந்த மாதிரி மால்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஒன்லி ஃபுட் கோர்ட் மட்டும்தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஐ மீன் அங்கே தான் போய் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருந்தது. பட் எல்லாமே பிராண்டடான ஐட்டம்ஸ் தான். பார்க்க அழகாக இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் வாங்கணுன்னா இப்போ பயங்கர ரேட்டாக இருக்குது. இந்த கேண்டில் இது பார்த்தா ஒன்று மட்டுமே அவ்வளோ ரேட்டுக்கு போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு சில இடம் வந்து காற்று வாங்கினாலும் ஒரு சில இடம்லாம் வந்து கொஞ்சம் வந்து போர் அடிக்காமல் இருந்தது. பட் நான் எங்கே போனால் அந்த பெட்ஷீட் தான் பார்ப்பேன். ஸோ இந்த பெட்ஷீட்டோட ரேட்டே பார்த்தா 5000 ரூபான்னு போட்டிருந்தது. பயங்கர ஷாக்காக இருந்தது. ஸோ மால்லாம் வந்தால் இப்படி தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அடுத்தடுத்த செக்ஷனுக்கு போயாச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஆனால் மக்கள் வந்து எதுவுமே வாங்கின மாதிரியே தெரியல. இவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தால் யார் வாங்குவாங்க சொல்லுங்கள்? வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யாரும் வாங்கின மாதிரி தெரில. எல்லாம் ஜஸ்ட்டு வந்துட்டு போயிட்டு ஃபுட் கோர்ட்டு அந்த மாதிரி ஏரியாவில் தான் அதிக பேர் நின்ன மாதிரி இருந்தது. அண்டு இங்கே பார்த்திங்கன்னா 17 ஏக்கரில் வந்து
கட்டியிருப்பாங்க போல். அண்டு இங்கே பார்த்திங்கன்னா எல்லா விதமான பிராண்டடும் இருந்தது. அண்டு 235 அவுட்லெட்ஸு வச்சுருக்குறாங்க. ஸோ நாங்கள் மேலே அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்து ஃபேஷன் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து வீக்லி இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா. ஸோ நாங்கள் மேலே இருந்தே வந்து நாங்கள் பார்த்தோம். அது மாதிரி டிவிலே வந்து டிஸ்பிளே போயிட்டு இருந்தது. ஸோ நிறையா மாடல்ஸ் வந்து ரேம்பாக்லாம் போயிட்டு இருந்தாங்க. நான் மேலே நின்று தான் வந்து வாட்ச் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் கிட்ஸுக்கு சொல்லவே வேணாம், கிட்ஸுக்கு ஏற்ற பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கேம்ஸ் இருந்தது. இந்த மாதிரி ஒரு கேம் ஏரியா நான் வந்து பார்த்ததே இல்லை. ஏன்னா இப்போ ஜென்ரலாகவே வந்து கடை வந்து கம்மியாக இருக்கும், இதெல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் இங்கே கடைகளும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் கேம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் எல்லாமே கேமுக்கு தகுந்த காசு தான். இந்த மாதிரி அவ்வளோ கேம்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கேம்ஸ்லேயும் ஃபுட் கோர்ட்லேயும் தான் வந்து ஆளுங்க அதிகமாக கூட்டமாக இருந்தது. ஸோ மினி எக்ஸிபிஷனே இருந்தது. இதெல்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது. என்னடா ஒரு மால்குள்ளே மினி எக்ஸிபிஷனே இருக்குது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் கூட இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச பிளேஸ்ன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ராட்டனம், ட்ரெயின் எல்லாம் சுற்றுது. ஒரு மாலுக்குள்ளே இதெல்லாமா வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னால் எதுலேயுமே வந்து ஏறவே முடியல. ஏன்னா ரொம்பவே எனக்கு தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இது மட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கடைகள் இருந்தது. இதில் ஜென்ரலாக எனக்கு எதுவுமே விழவே விழாது. அதனால் நான் இந்த இது வந்து சேரவே இல்லை. இந்த ஒரு ராட்டினம் மாதிரி இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்டு கிட்ஸுக்கு தான் நிறைய கேம்ஸ் இருந்தது, இன்டோர் கேம்ஸ்லாம். ஸோ இது வந்து பயங்கரமாக இருந்தது. தலைக்கெல்லாம் திருப்புறதும் சூப்பராக இருந்தது. இந்த இதில் வந்து எனக்கு போகணுன்னு ஆசை. ஆனால் இந்த ஒரு குழந்தை வந்து அவ்வளோ தைரியமாக போயிட்டு வந்துச்சு. ஆனால் எனக்கு தலையே சுற்றிருச்சு. இந்த ஒரு பொண்ணு தான் இதில் வந்து உட்காந்து போகிறாங்க. பட் மேலே போயிட்டு அப்படியே சுற்றுது. எனக்கே பயம் வந்துச்சு. அந்த புள்ள கத்த ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதை தான் நான் சும்மா ஜஸ்ட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னால் அதில் ஏற முடியல. அதுக்கு வரைக்கும் பார்க்கவே முடியல. பயங்கரமாக வந்து தலைவலியாகிடுச்சு. அண்டு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எதுலேயுமே என்னால் வந்து ப்ளே பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப தலைவலியாகிடுச்சு. ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி சுற்றுற கேமாகவே இருந்தது. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் சைடு வந்து ஐஸ்கிரீமுக்கு வகை வகையாக செக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து டர்க்கிஷ் வந்து ஐஸ்கிரீம் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா அண்டு ஃபுட் கோர்ட்டில் வந்து வகை வகையாக வெரைட்டியாக இருந்தது. அல்பைக் இருந்தது, பர்கர் கிங்ஸு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு, நார்த் இண்டியன், சவுத் இண்டியன், இப்படி ஏகப்பட்ட வகைகள் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. எந்த ஷாப்புக்குள்ளே போகிறதுனே தெரியல ஆக்சுவலி. ஸோ நாங்கள் வந்து டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணோம். ஃபுட் கோர்ட்டுக்கே தனி ஏரியாவாக வச்சுருந்தாங்க. பொதுவாகவே மாலில் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபுட் கோர்ட் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. ஆனால் இங்கே வந்து பிராண்டடாக இருந்தது ஃபுட் கோர்ட்லாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணுன்னா வந்து நம்ம பர்ஸில் வந்து 10,000 20,000 கணக்கில் வச்சுக்கணும். அண்ட் கிட்ஸுக்கு வந்து நல்லாவே ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். அண்டு அதுக்கு இது கீழே வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃபர்லாம் போட்டிருந்தான். இந்த டாப்ஸு, குர்த்திஸ் அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தான். அண்டு க்ரோசரி ஐட்டம்ஸ் இருக்கிற இடம், அதாவது இது இந்த மளிகை கடை ஜாமான்லாம் விற்கும் பாருங்கள், சூப்பர் மார்க்கெட், அதுக்குள்ளே வந்தோம். அது அங்கே தான் வந்து நிறைய கூட்டம் இருந்தது. அங்கேயும் வந்து கொஞ்சம் கூட்டம் இருந்தது. இந்த மால்குள்ளே கொஞ்சம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, இங்கே திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட ஆனால் இங்கே பில் கவுண்டரில் அவ்வளோ கூட்டம். பில் போடுறதுக்கு வந்து வரிசையில் வந்து நிற்கிறாங்க. அதனாலேயே வந்து கடுப்பாச்சு. என்னடா இது, வாங்குறது ஒரு சைடு வந்து காலியாக கிடந்தாலும் அங்கே பில் போடுறதுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அண்டு இங்கேயுமே அவ்வளோ வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா காய்கறி செக்ஷனில் வந்தாச்சு. ஒரு காய்கறியுமே வந்து அத்தனை வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ கேரட்னு எடுத்தால் அதில் ஒரு 4-5 வெரைட்டிஸு, மேங்கோஸு, ஆப்பிள், இப்படி எதை எடுத்தாலும் அதில் வந்து ஒரு 10-15 வெரைட்டி. அதுக்கு ப்ரைஸ்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரூட் மட்டும், அதாவது எங்கள் ஊரில் கிடைக்காத ஃப்ரூட் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அதுமாதிரி பயங்கர ரேட்டாக தான் இருந்தது. ஸோ ஒரு வழியாக ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இதோட இந்த விலாக் வந்து எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து எடப்பள்ளி லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா, அதாவது எர்ணாகுளம் சைடு வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மால் வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.